உங்களுக்குலாம் ரெண்டு கையும் காலம் நல்லா தானே இருக்கு, உங்களுக்கு என்ன கேடு? என்னைக்குன்னா ஒரு நாள் நீங்க எங்களுக்கு இப்படி பண்ணிருக்கீங்களா அப்படின்னு ஒரு சில சகோதரிகள் இந்த நியூஸ் அனுப்பி என்ன பேச சொன்னாங்க. அதனால ஆண்களே என்ன மன்னிச்சிருங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இல்ல நிறைய வீடியோ மிஸ் பண்ணிடுவீங்க. அப்புறம் பெண்களே, உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. யோசிக்காம இந்த வீடியோ உங்க ஹஸ்பண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஒரு சில ஆண்கள்லாம் கிச்சன் பக்கம் போனதே கிடையாது. ஏன் உங்களுக்கு சுட தண்ணி கூட வைக்க தெரியாதுன்னா பாத்துக்கங்களேன். ஆனா நிறைய ஆண்கள் இப்ப சமைக்கலாம் செய்யறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இல்ல, அதனால நீங்க அஃபண்ட் ஆயிடாதீங்க. சோஷியல் மீடியால ஒரு லேடி அவங்க ஹஸ்பண்டோட போட்டோவை போஸ்ட் பண்ணி என்ன சொல்லிருக்காங்கன்னா, என் ஹஸ்பண்டுக்கு ஒரு கால் இல்ல, இருந்தாலும் டெய்லி மார்னிங் என் ஹஸ்பண்ட் எனக்காக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு எடுத்துட்டு வராருங்க. இப்படி ஒரு தங்கமான ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும்னு அவங்க இந்த போட்டோவை ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்களும் சொல்லிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீங்க அவரோட குறைய பார்க்காம நீங்க அவர் கூட உறுதுணையா இருக்கிறதுனால தான் அவர் உங்க மேல இவ்வளவு அன்பு காமிக்கிறாரு. அதனால நீங்க அவர் கூட இருக்கிறதுனால அவரும் கொடுத்து வச்சவரு தான். சரி, அவங்க கதையை விடுவோம். இப்ப நீங்க சொல்லுங்க, என்னைக்குன்னா ஒரு நாள் உங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு காஃபியோ டீயோ இல்ல பிரேக்ஃபாஸ்டோ செஞ்சு கொடுத்திருக்காரா? அப்படி செஞ்சு கொடுத்திருந்தாருன்னா மை ஹஸ்பண்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தயவு செஞ்சு எனக்கு எதெல்லாம் செஞ்சு கொடுன்னு சண்டை போடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், சமைக்கவே தெரியாத கிச்சன் பக்கமே போகாத பெண்மணிகளும் இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒய்ஃப் உங்களுக்கு இருந்தா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். சரி, கமெண்ட்ல பாப்போம் என்னென்ன கூத்துலாம் நடக்குதுன்னு. இப்படியே பத்த வச்சாச்சு. வரட்டா?